என்னுடைய வாழ்வாதார கோரிக்கை இந்திய தேசமே திரும்பி பார்க்கின்ற அளவிலே இந்த கோரிக்கை நிறைவேற்றியிருக்கிறார். 50 விழுக்காடு பணி ஓய்வு பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. 46,000 பேர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் கருணை அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் கலைஞருடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இன்று போராட்ட களத்தில் இருக்கிற எங்களை அதை முடிவுக்கு கொண்டு வந்து, ஒரு போராளிக்குத்தான் ஒரு போராட்டத்தை பற்றி தெரியும், ஒரு போராளிக்குத்தான் ஆசிரியர் அரசூழியர் பணியாளருடைய மனநிலை தெரியும். மீண்டும் தன்னுடைய இதயத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நேர்த்தியாக அதாவது சொல்லாமையே செய்யக்கூடிய செயல் வீரர். இன்று அந்த மகிழ்ச்சி கடலில் அவரும் மிதந்தார், நாங்களும் மிதந்திருக்கிறோம். இன்று தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர் அரசூழியர் பணியாளர்கள் எல்லாம் திக்குமுக்காடி இருக்கிறார்கள். பொங்கல் பரிசுக்கு முன்னாடியே இதில் தந்தி டிவினுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. நாங்கள் போராடும் பொழுதெல்லாம் முதல் செய்தியாக தந்தி டிவி வந்துகிட்டே இருக்கோம் எங்களுக்கு. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பாளரில் நீங்களும் ஒருத்தராக நாங்கள் இருந்தால் பார்க்குறேன் பத்திரிகை துறையில், எஸ்பெஷலி தந்தி டிவி. நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த தொலைக்காட்சி என்பது எங்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டினுடைய இதயத்தினுடைய துடிப்பை முதல்வர் கொண்டு போய் சேர்த்த ஒரு மருத்துவராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இன்று பல பேர் ஹார்ட் அட்டாக்ல இறக்க நிலையில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அனாதை இல்லங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் அரசூழியர் ஓய்வு பெற்றால் அனாதை இல்லைக்கு செல்லுகின்ற நிலையில் இருந்த நிலையை தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது மீண்டும் புதுதில்லி தமிழ்நாட்டு திராவிட மாடலை திரும்பி பார்த்திருக்கிறது. தொலைக்காட்சிகள் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் அரசூழியர் அரசு பணி என்பது, இது அரசு பணியிலே பணியாற்றுவது என்பது ஒரு மகத்தான ஒரு மிகப்பெரிய கனவை மீண்டும் உருவாக்கியிருக்கு.